நமது நாட்டின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி பிங்கிலி வெங்கையா. ஆனால் சுதந்திர இந்தியாவுக்காக பல லட்சக்கணக்கான தேசிய கொடிகளை தயாரித்து தந்தவர் ஒரு தமிழர் என்பது பலரும் அறிந்திராத உண்மை. தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த அந்த தமிழரை பற்றிய அரிய தகவல்களை இனி பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவில் பறந்த முதல் கொடியை தயாரித்தவர் என்ற பெருமைக்குரியவர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வசித்த வெங்கடாச்சல செட்டியார். மகாத்மா காந்தியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பருத்தி துணிகளை நெசவு செய்து அவற்றை சந்தைப்படுத்தினார். இதற்கு அவரது குடும்பத்தினரும் உதவி செய்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டங்கள் தீவிரமடைந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு சில தினங்களே இருந்தபோது தேசிய கொடிகளை தயாரிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. டெல்லியிலேருந்து உத்தரவுப்படி 10 நாள்ல 10 லட்சம் தேசிய கொடி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கும் போது எங்கள் நெசவாளர்கள் இரவும் பகலும் அவங்க அயராது உழைச்சி அந்த கொடி அந்த டைமுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அது அந்த ஸ்பெஷலாக பண்ண தேசிய கொடியை பார்த்து நேருஜியை ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு ஒரு பாராட்டு கடிதம் எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சாங்க. அது இவங்களுக்கு ஒரு கிரீடம், அது அவங்களுக்கு அதை கொடுத்தது. 1947ஆம் ஆண்டு இதே நாளில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையில் இருந்து விடுதலை பெற்ற இந்தியாவில் பறந்த முதல் கொடி வெங்கடாச்சல செட்டியார் தயாரித்ததே. செங்கோட்டையில் ஏற்றுவதற்காக இவர் தயாரித்த பிரத்யேகமான தேசிய கொடியின் தரத்தை பாராட்டி ஜவஹர்லால் நேரு வெங்கடாச்சல செட்டியாருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இவர் அனுப்பிச்ச பிளாக் தான் ரெட் ஃபோர்ட்ல ஹாய்ஸ்ட் பண்ணுது, அதாவது ஏத்தனாங்க. அதனால் அந்த குவாலிட்டி அப்புறம் எல்லாம் பார்த்து ரெகுலராக எங்களுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன்ஓ அப்புறம் இந்த ஏஷியன் கேம்ஸு ஜென்ரலாக அப்புறம் மொத்தம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் ஃப்ளாக்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸு கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுறது ஆர்டர் கண்டினியூஸாக எங்கள் தாத்தாக்கு தான் வந்தது. அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஜவஹர்லால் நேரு காந்தி எல்லாருமே லெட்டர்லாம் அனுப்பிச்சாங்க. மைசூர் மகாராஜா கிட்ட லெட்டர் வந்திருக்கு. தேசத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் கொடியை தயாரித்த வெங்கடாச்சல செட்டியார் 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான பட்டாடையையும் நெசவு செய்து கொடுத்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட வெங்கடாச்சல செட்டியார் 1957ஆம் ஆண்டு தனது 49வது வயதில் உயிரிழந்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரை பாண்டியனுடன் கார்த்திகா.